ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம விஜய் ஒரு பக்கம் உள்ளே பூந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. இதை பார்க்க நம்ம அண்ணாமலையால் முடியலங்க. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் எல்லாம் உன்னால தான்டா, அம்மா கஷ்டப்படுறது பூரா நீ தாண்டான்னு சொல்கிறாங்க. இதை நீ சொல்கிற பற்றியா, அவங்கள கஷ்டப்படுத்துறது நீ தான், நீ இதை சொல்கிற பற்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ அம்மா செல்லம்மா, அம்மா பிள்ளைய நீ என்னம்மா பண்ண இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா வெளியே வர்றதுக்காக ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தோன்னா அண்ணாமலை கம்னு இருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரவி வந்துட்டு நீங்கள் ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விலைக்கு விட்றாங்க. நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் இவங்க நடத்துகிற ஃபேமிலி ட்ராமாவை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. உண்மைதாங்க, இவங்க பாச போராட்டம்ன்ற பேரில் இவங்க நடத்துகிற ஃபேமிலி ட்ராமாவை பார்க்க முடியல நம்மளாலாம். விஜயா வேணாமா, சகிக்கலமா, இந்த அம்மா ரூம்குள்ளே போயிட்டு அந்த பக்கத்து பிரியாணி ஆர்டர் பண்ணி திங்க. இந்த அம்மாவை பற்றி நமக்கு தெரியாதா, இந்த அம்மா அதுவும் சூசைட் அட்டன் பண்ணுதோ, அந்தளவுக்கு தைரியம்லாம் இருக்கா நம்ம விஜயாவுக்கு. விஜயா 10 பேர்த்த சூசைட் அட்டன் பண்ண வைக்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு சிறந்த வில்லி மாமியார்னு எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுமா, ஏஞ்சி வெளியே வாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முத்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்களா, நீங்களாம் அமைதியாக தான் இருந்தீங்க. ஆனால் என் புருஷன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, பார்வதி ஆண்டி வர வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி வர வச்சாங்க. எப்பா இவ சும்மா ஆகும்னா மேலே மாடிப்படி ஏறி வர வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு வராங்க. நீங்கள் திட்ட வேண்டியது விஜயவா இல்லைங்க, அதோ டேரக்டர் சார் தான், அவர் தானே உங்களை ஏறி இறங்க வைக்கிறாரு. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயா கதவு திறன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தட்டுறாங்க. தட்டினதுக்கப்புறம் கதவு திறந்து இந்த எப்படி பாரல் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு பெரிய கேப்பாக வச்சு இவங்க ஒரு வழியாக உள்ளே தள்ளிட்டாங்க. உள்ளே தள்ளிட்டு என்ன ஏண்டி பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி விஷயத்தை கேட்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கிட்ட அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாரு. சரி உங்கள்கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் இல்லை மீனாட்ட மன்னிப்பு கேட்கணுன்றாங்க. உடனே கோவத்தில் உன் காலில் மட்டும் விழுவ மாட்டேடி, நகையெல்லாம் விட்டடிக்குது இந்தம்மா, நீ திருந்த மாட்டல இந்த ஜென்மத்தில்